அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனை தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா .edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமும். தவத்தினை தொடர்ந்து ஐயம் கேள்வியும் பதிலும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைக்க பேராசிரியர் உமாசங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். இன்று நமக்கு துரிய தவத்தினை சிறப்பாக வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல் நலம் மனவளம் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களின் ஆன்மீக அருள் தொண்டு மென்மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். ஸ்கை யோகா ஆன்லைன்ல ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் அன்பர்களோட கேள்விகளுக்கான பதில்களை தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்வுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, பயிற்சி பண்றதுல உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம், அதுல எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது பகிர்ந்துக்க விரும்புங்கன்னாலும் நீங்க ஹேண்ட் ரைஸ் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்களும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்பும் அன்பர்களும் ஹேண்ட் ரைஸ் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ரெட்மீன் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறோங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்க பேரு சொல்லிட்டு கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடனுங்கம்மா. நான் நீமா சுரேஷ்குமாருங்கம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா எனக்கு உடற்பயிற்சியில ஒரு சந்தேகம் இருக்குதுங்கம்மா. தசை நார் மூச்சு பயிற்சி செய்யறோம் இல்லைங்கம்மா. ஆமா. அதுல நம்ம காதை பொத்துறோம் இல்லைங்கம்மா. ஆமா. அது அந்த துவாரத்தையும் அழுத்தணுமாங்கம்மா, இல்ல காதை மட்டும் மூடுனா போதுமாங்கம்மா? காதை மட்டும் மூடுனா போதும். இந்த நம்மளோட உள்ளங்கை இருக்குல்லங்கம்மா, நம்மளோட உள்ளங்கைய வச்சு வெளியே காதை மட்டும் அப்படியே மூடிட்டு அந்த நடு விரல் பின்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட முடிக்கு கீழே கைய வச்சுக்கணும். அந்த பின்னாடி கை ஜாயிண்ட் ஆகும்ல, அதுல நடுவிரல் ரெண்டும் டச் ஆகி இருக்கணும். மத்த விரல்லாம் நம்ம ஸ்கின் மேல படணும், நம்ம தோல் மேல. அந்த முடி இருக்கும் பாருங்க, முடிக்கு நம்ம பின்னெல்லாம் போட்டிருந்தா அதுக்கு கீழே கைய வச்சுக்கணும். வச்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் முக்கியமான வர்மா பாயிண்ட்ஸ் இருக்கு சரிங்களா, பிரெயினுக்கு போற பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதனால கையை இப்படி வச்சுட்டு காதை மட்டும் க்ளோஸ் பண்ணா போதும். உள்ளங்கைய வச்சு காதை க்ளோஸ் பண்ணிட்டு பின்னாடி அந்த நடுவிரல் ரெண்டும் டச் ஆகி இருக்கணும். மத்த விரல்கள் எல்லாம் அப்படி அந்த எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அப்படி ஸ்கின்ல டச் பண்ணி இருக்கணும் சரிங்களா. சரிங்கம்மா. முதல்ல தொப்புள்ள ஒரு கை வச்சு இன்னொரு கைய காதுல மூடுறோம் இல்லைங்கம்மா. ஆமா ஆமா.
அது எப்படிங்கம்மா மூடணும்? அதாவது தொப்புள்ள வலது கைய ஃபர்ஸ்ட் ஆ, ரைட் ஹேண்ட் எடுத்துக்கிறோம். வலது உள்ளங்கைய தொப்புள்ள வச்சுக்கிறோம். ஆ, இடது கைய நல்லா இந்த இடது மார்பகத்தை ஒரு அழுத்திட்டு அந்த ஆ, செஸ்ட அங்க இருக்கிற ஆ, லங்ஸ லாக் பண்றோம். ஆ, அழுத்திட்டு இந்த தோடு போடுற இடம் இருக்கு பாருங்க. ஆ. தோடு போடுற இடம் அத தொட்டா கூட போதும். சரிங்களா? ஓ, சரிங்கம்மா, சரிங்கம்மா. காதெல்லாம் மூடெல்லாம் வேண்டாம். அந்த தோடு இருக்கு அதுதாங்கம்மா. பாருங்க. ஆஹ் ஆ, அவ்வளவு தூரம் மேல வரும்போது இந்த இடத்துல கேப் வந்துரும். சோ ஆ, நம்மளோட ஆமாங்கம்மா. நோக்கம் என்ன அப்படின்னா, ஆ, வலது கைய தொப்புள்ள வச்சுக்கிறோம். வச்சுட்டு இடது பக்கம் லங்ஸ லாக் பண்றோம். அந்த ஆ, லங்ஸ லாக் பண்ணிட்டு கவனம் ஃபுல்லா வலது பக்கம் லங்ஸ்ல இருக்கட்டும். நல்லா 5 தடவை மூச்சை இழுத்து லங்ஸ் ஃபுல்லான வாட்டி மூச்சை வெளியே விடணும். சரிங்களா? சரிங்கம்மா, So, சரிங்கம்மா. ரொம்ப நாளா இது சந்தேகங்கம்மா. எப்படி சரி சரி எங்க கேக்குறதுங்கிற மாதிரி ஓகே இருந்துங்கம்மா. ஓகே நன்றிங்கம்மா, எந்த டவுட் நன்றிங்கம்மா. இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க. ஆ, ஓகே. சனிக்கிழமை தோறும் கேள்வி பதில் நிகழ்வு இருக்கு. ஆ, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பேராசிரியர் வருவாங்க. உங்களோட கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க ரொம்ப வளமுடன். நன்றிங்கம்மா. அந்த தசைநார் மூச்சு பயிற்சியை பாத்தீங்கன்னா நம்மளோட ம். லங்ஸுக்கான ஒரு அற்புதமான பயிற்சி. கொரோனா காலகட்டத்துல எல்லா ஆ, ஹாஸ்பிட்டல்லையும் இந்த பயிற்சி தான் சொல்லி கொடுத்தாங்க. சோ நம்மளோட லங்ஸ் பாத்தீங்கன்னா ம். ஆஹ் நம்ம எல்லாம் மூச்சு விடுறது எப்படி விடுறோம்? சும்மா வெறுமனே மேல் மூச்சு தான் விடுறோம். ஷாலோ பிரீத்னு அந்த ஆமா, மூச்சு தான் ஆமா. விடுறோம். ஆனா ஆம். நம்மளோட லங்ஸ் பாத்தீங்கன்னா உள்ள மடிப்பா இருக்குமா. அதை ஆ, எடுத்து கீழே அப்படி போட்டோம் அப்படின்னா ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு அதோட பரப்பளவு இருக்குமா. சோ ஒரு 500 அதான். பேர் நிக்கலாமா. அந்த அளவுக்கு அந்த லங்ஸோட பரப்பளவு அந்த மாதிரி இருக்குமா. ஆனா நம்ம என்ன பிரீத் பண்றோம்? ஷாலோ பிரீத். வெறுமனே லேசா மூச்சை இழுத்து விடுறோம். மூச்சு ம். விட கூட நேரம் இல்லாம இப்ப எல்லாரும் ஓடிட்டே இருக்கிறாங்க. சோ ஆமா. அதனால நம்ம என்ன பண்றோம்? தனியா அந்த லங்ஸுக்குள்ள குட்டி குட்டியா நிறைய ரூம்ஸ் இருக்கும். சோ அந்த ம். சிற்றறைகளுக்குள்ள எல்லாம் ஆக்சிஜன் போனாதான் நமக்கு ம். இப்ப எல்லாம் முன்னாடி விட பாருங்க, இப்ப எல்லாம் லேசா ஒரு மழைத்துளி பட்டாலே கோல்டு ம். காஃப் அப்படியே அந்த இருமல்லாம் வந்தா விடவே மாட்டேங்குது. எவ்வளவு நாள் ஆனாலும் அப்படியே இருந்துட்டே இருக்கு. சீக்கிரம் ம். குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் சளி பிடிச்சிருது. சோ அதுக்கு ம். காரணம் இதுதான். நம்ம மூச்சு சரியா விடாததுதான். சோ இந்த பயிற்சி பண்ணும்போது நல்ல அந்த நுரையீரலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிற்றறைகளுக்குள்ள எல்லாம் நல்ல ஆக்சிஜன் உள்ள போயிட்டு தேவையில்லாத காற்று கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியில வந்துரும். சரிங்களா? அதனால நம்ம பண்ணும்போது நல்லா உணர்ந்து அந்த வலது கையை தொப்புள்ள வைக்கும்போது இடது கையை நல்லா அந்த இடத்துல அழுத்திக்கணும். அந்த அழுத்தி அந்த லங்ஸை லாக் பண்றோம். திருப்பி இடது கை வைக்கும்போது வலது பக்கம் லங்ஸை லாக் பண்றோம். ஒவ்வொரு லங்ஸுக்கா இடது பக்கம் வலது பக்கம் ஒவ்வொரு இடத்துக்கா நல்லா மூச்சை இழுத்து மூச்சை விடும்போது அங்க ஃபுல்லா நல்லா ஆக்சிஜன் உள்ள போய் அதுல இருக்கிற எல்லா சிற்றறைகளுக்குள்ள எல்லாம் நல்லா ஆக்சிஜன் நிரம்ப ஆரம்பிக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நாள் முழுவதும் சுறுசுறுப்போட இருக்கிறதுக்கு இது உதவிகரமா இருக்கும். சரிங்களா? வாழ்க வளமுடன்மா. நன்றிமா. வாழ்க வளமுடன். ஓகே. அடுத்ததாக தினேஷ்னு போட்டிருக்கீங்க. ஐயா வாழ்க வளமுடன். மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. நம்ம இந்த அக்குப்ரெஷர் பண்ணும்போது ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எவ்வளவு நேரம் கரெக்டா வைக்கணும்? அது கரெக்டாங்கய்யா. அதாவது அரை நிமிடம் சொல்லியிருக்கிறாங்க. அரை நிமிடம்னா இப்ப 1 நிமிடத்துக்கு 16 மூச்சு. சரிங்களா? நம்ம அரை நிமிடம் அப்படிங்கும்போது 8 மூச்சு. அதுக்காக நம்ம 8 கவுண்ட். இப்ப முதல் பாயிண்ட் வச்சிடறோம். 2வது பாயிண்ட் நெஞ்சுக்குழியில இருந்து 1 இன்ச்சு கீழே அந்த இடத்துல நல்ல ஆள்காட்டி விரல்ல வச்சுட்டு 8 கவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 அவ்வளவு கவுண்ட் பண்ணா போதுமானது. அரை நிமிடம். சரிங்களா? ஓகே. ஓகே. வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா ஐயா? இல்லைங்க மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஹோப்னு போட்டிருக்கீங்க. உங்க பேரை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்கம்மா. ஹோப்னு போட்டிருக்கீங்க. மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மல்லிகா. இப்போ அந்த மூச்சு இழுத்து விடுறது சொன்னீங்க இல்லையா? அத நேரம் எப்படிங்களா இழுத்து விடும்போதும் கவுண்டிங் எப்படி? 1வது கேள்வி.
சோ இரண்டாவது வந்து இப்ப சூரிய நமஸ்காரம் வந்து அது எப்போ செய்யறது? நம்ம சூரிய நமஸ்காரம் அந்த ம், பயிற்சி ம், ம். வந்து ஓகேம்மா. உடற்பயிற்சியோட சேர்த்து செய்யணுங்களா அல்லது தனியா செய்யணுமா அது? ஆ மூன்றாவது வந்து நவக்கிரகங்கள் அந்த நவக்கிரக அந்த தியான பயிற்சி இருக்குங்களே. இருங்கம்மா, அம்மா ஒவ்வொரு ஒவ்வொரு கேள்வியா பார்க்கலாமா? முதல் ஓகே. கேள்வி நீங்க கேட்டீங்க, அந்த தசைநார் மூச்சு பயிற்சியில தானே கேக்குறீங்க. மூச்சை ஆமாங்கம்மா. இழுத்து விடுறது கவுண்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. மூச்சை இழுத்து நல்ல மூச்சை இழுக்கணும். லங்ஸ் ஃபுல்லான வாட்டி மூச்சை வெளியே விட்டணும். அவ்வளவுதான். இப்ப இது மூச்சை இழுக்கும் போது இப்ப நீங்க இப்படி இழுங்க. இதுக்கு மேல ம். இழுக்க முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் வரும் பாருங்க. அந்த இடத்துல மூச்சை வெளியே விட்டணும். அவ்வளவுதான். சரிங்களா? சரி. ஆஹ் அதுதான் முதல் இரண்டாவது. கேள்வி. அடுத்து சூரிய நமஸ்காரம் வந்து நம்ம வந்து காலையில செய்யலாம். நம்ம பயிற்சி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க செஞ்சுக்கலாம். சரிங்களா? உங்களால முடிஞ்சா நீங்க செய்யுங்க. சப்போஸ் முடியல, செய்ய முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளோட உடற்பயிற்சியில மகரிஷி குடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சில பேருக்கு அது முதல்ல இருந்தே செஞ்சு பழகியிருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ணலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. நம்மளோட உடற்பயிற்சி ஃபுல்லா முதல்ல முடிச்சிருங்க. சரிங்களா? ரிலாக்சேஷன் வரைக்கும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரிங்கம்மா. மூன்றாவது ஆ இப்ப வந்து நவக்கிரக அந்த தியானம் பண்றோம் நீங்களா ஒவ்வொரு ஆமா, பிளானட்டா? ஆமா, ஆமா. அப்ப இப்ப அந்த பிளானெட்ல மேல உட்கார்ந்து இருக்கிறோமா இல்ல அவங்க சொல்றாங்க ஒன்றிணைந்து அந்த ம், ஆற்றல்களை ம், நீங்க இது ம், பண்ணுங்கன்றாங்க. அது சரியா ம். விளங்கல. அது கொஞ்சம் ஆ, விளக்கப்படுத்துங்கம்மா. ஆ சொல்றேங்கம்மா. அதாவது அந்த ரொம்ப அற்புதமான தவம் இந்த தவம். பஞ்சபூத நவகிரக தவம். விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு தவம். சரிங்களா? இப்ப வந்து நமக்கே தெரியும். அந்த கோள்களோட மாற்றங்கள்னால நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நம்ம பிறந்த நேரத்துல கோள்களோட நிலை எப்படி இருக்குதோ, அதுக்கு தகுந்தால் போல நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, கோள்களோட இணக்கம் ஆயிக்கிறோம். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறோம். சோ அதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப வந்து உதாரணத்துக்கு சூரியன் எடுத்துக்கிறோம். அப்ப சூரியன் எடுத்துக்கிட்டோம்னா, சூரியன் வந்து காலை நேரத்து இளஞ்சூரியனை பாவனை பண்ணிக்கோங்க முதல்ல. சூரியன் காலையில உதிக்கிற சூரியன் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். சோ அந்த சூரியன் இருக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அந்த சூரியன்ல இருந்து ஆரஞ்சு நிறமான கதிர்கள் அப்படியே அங்க இருந்து அப்படியே ஒரு நம்ம ஆரஞ்சு கலர் ஷவர்ல குளிக்கிற மாதிரி அந்த சூரியன்ல இருந்து ஆரஞ்சு கலர் ரேஸ் வருது. நம்ம தலை உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் உடலுக்குள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ளாகவும் ஊடுருவி பரவுற மாதிரி பாவனை பண்ணிக்கணும். சரிங்களா? அதுதான் பாவனை ஒன்றே போதுமே பரமனை அடைவதற்குன்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. பாவனை மூலமாகவே நாம இறைவனை அடையலாம் அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்றோம்? சூரியன் காலை நேரத்து இளஞ்சூரியன் அப்படியே பாவனை பண்ணிக்கிறோம். அதுல இருந்து ஆரஞ்சு கலர் ரேஸ் வருது. உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் வர மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டே நம்முடைய எலும்புகளோட அது தொடர்புடையது. அப்போ அப்படியே உச்சியில இருந்து ஒவ்வொரு செல்லுக்குள்ள நம்மளே ஃபுல்லா ஆரஞ்சு கலர் ஆயிடுறோம். அப்படியே பண்ணும் போதே நம்மளோட எலும்புகள் பலமடையட்டும்னு ஒரு சங்கல்பம் செய்து கொள்ளுவோம். அதுல என்ன வார்த்தைகள் சொல்லுவாங்கன்னா, அந்த சூரியனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம் அப்படிம்பாங்க. இதுதான் அந்த ரேஸ வந்து அதோட கலரை அப்படியே நம்மளோட உடம்புல செல்லுக்குள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ளாகவும் ஊடுருவி பரவுற மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கிறோம். சரிங்களா? இத மாதிரி பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா, அந்த சூரியனோட நம்ம இணக்கம் ஆயிக்கிறோம். சோ இணக்கம் ஆகும்போது அந்த சூரியனால வரக்கூடிய நமக்கு சூரியன் எ அந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி வருது பாருங்க. சோ அதெல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். நம்ம அதுக்கான ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிப்போம். இந்த சூரியன் மீது தவம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, அந்த விட்டமின் டி எதுல இருக்கோ அந்த உணவ சாப்பிடுவோம். அடுத்து சன்லைட்ல போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம். சூரிய வெளிச்சத்துல போய் கொஞ்ச நேரம் ஒரு அவேர்னஸ் நமக்குள்ள உண்டாகும். சரிங்களா? அந்த எலும்புகள் நல்ல பலமடைய ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் ஒரு ஒரு கோளையும் நினைச்சு அந்த கோள்ல இருந்து அந்த ரேஸ் அந்தந்த கலரோ இப்ப சனி எடுத்துக்கிட்டீங்கன்னா சனியில இருந்து சாம்பல் நிறம். அப்போ சாம்பல் நிறமான கதிர் உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் சனின்னு ஒரு கோள் இருக்கு அப்படின்னு அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒரு ஆஷ் கலர் அப்படி கூட அதை உருவகப்படுத்திட்டு அதுல இருந்து அப்படியே சாம்பல் நிறமான கதிர் உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் வர மாதிரி ஒவ்வொரு செல்லுக்குள்ளாகவும் ஊடுருவி பரவுற மாதிரி பாவனை பண்ணிட்டே விரல் நுனி வரைக்கும் வந்துட்டு அப்படியே நம்முடைய நரம்புகள் பலமடையட்டும்னு ஒரு சங்கல்பம் செஞ்சுக்கலாம். சரிங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க மேடம். நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வேற யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். யாருக்கும் கேள்விகள் இல்லாததுனால மகரிஷி கொடுத்த அகத்தாய்வு பயிற்சிகளை நாம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நாம அந்த சினம் தவிர்த்தல் பத்தி கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். அதாவது தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். வள்ளுவ பெருந்தகை அற்புதமா சினத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது கோபப்படுறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னையே கொல்லக்கூடியது முதல் பாதிப்பு நமக்கு தான் ஏற்படுது. சினம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்குள்ள எழக்கூடிய ஆசை இருக்கு பாருங்க, அந்த ஆசைக்கு தடை வரும்போது அந்த தடைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பொருத்தமில்லாத உணர்ச்சியைத்தான் கோபம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த தீய குணங்கள்ல ரொம்ப கொடுமையான குணம் இந்த கோபம் தான். ஏன்னா இது நம்மளையும் அழித்து நம்முடைய உறவுகள், நண்பர்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி விடும். அத்தகைய அந்த கோபத்துக்கு அவ்வளோ ஒரு வலிமை இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட இந்த கோபம் தேவையா அப்படிங்கிறத மகரிஷி நமக்கு சினம் தவிர்த்தல் அட்வான்ஸ் லெவல்ல அகத்தாய்வு பயிற்சியில ஆராய்ச்சியா நமக்கு கொடுத்து அட்டவணை போட்டு பயிற்சி பண்ணி இந்த கோபத்தை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை ரொம்ப தெளிவா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து வள்ளுவ பெருந்தகை இன்னொரு குறள்ல சொல்றாங்க, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். அதாவது கோபப்படுறவங்க ஏம புனை அப்படின்னா பொன் போன்ற நட்பு. கோபப்படுறவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. நம்மளே பார்த்தா வீட்டுல யாராவது எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டே இருந்தா என்ன சொல்லுவோம், அவங்கள்ட்ட போய் ஏதாவது யாராவது கேட்க போனா கூட, ஐயோ அவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்காத, சும்மா வள்ளுவல்லுன்னு விழுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவாங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட போறதுக்கே பயப்படுவாங்க. சோ அது என்ன ஆகும், அப்போ அந்த அப்படிப்பட்டவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. பொன் போன்ற நட்பை கூட அந்த கோபமானது கெடுத்து விடும். இப்ப மகரிஷி இந்த கோபத்தை என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு விலங்கின பதிவு தான். நம்ம எல்லாரும் வித்து தொடரா விலங்குல இருந்துதான் மனிதர்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ வித்து தொடரா எப்படி இப்ப தேள் அப்படின்னா கொட்டும், நாய்னா வள்ளுன்னு குறைக்கும். நம்மளே கோபப்படும் போது பார்த்தா சொல்லுவாங்க சில பேரு, என்ன ஏதாவது டக்குன்னு சொன்னா என்ன தேள் மாதிரி கொட்டுறீங்கம்பாங்க, அடுத்து நாய் மாதிரி வள்ளுன்னு விழாதீங்க. அப்போ இது நம்மளோட வித்து தொடரா நம்மளோட கருமையத்துல நம்ம பிறக்கும் போதே நம்ம கருமையத்துல சஞ்சித கர்மாவாக பதிவாகி இருக்கிறது. அப்போ அது பதிவாகி இருக்கிறது கண்டிப்பா வெளியில வரும்ல, உள்ளடங்கி பின் விளைவாம். அப்ப இந்த கோபம் வெளியில வரும். அதுக்கான கால நேரம் வரும்போது கண்டிப்பா வெளியில வரும். மகரிஷி இந்த சினம் தவிர்த்தல் பயிற்சிய எப்படி எதனால இந்த பயிற்சியை கொண்டு வரணும்னு பண்ணினாங்க அப்படின்னா, அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மகரிஷிக்கு 22 வயசு இருக்கும்போது திண்ணை பள்ளிக்கூடம்னு அந்த காலத்துல உண்டு. அதுல ஒரு வருஷம் மகரிஷி ஆசிரியரா பணியாற்றிட்டு இருக்காங்க. அப்ப 8 வயசு மாணவன் ஒருவன் சரியா பாடம் படிக்காமலே இருக்கிறான். அப்ப மகரிஷி என்ன பண்றாங்க, பெரம்பெடுத்து சரியா படிக்காதனால தன்னோட கை போனபடி அந்த பையனை போட்டு நல்ல பெரம்ப வச்சு அடிச்சிடுறாங்க. அவர் அந்த பையன் சார் வலிக்குது வலிக்குது தாங்க முடியலன்னு கெஞ்சி கூச்சல் போடுறான். ஆனா அப்படி ரொம்ப அவன் அழ ஆரம்பிக்கும் போதுதான் மகரிஷி பாக்குறாரு. பார்த்துட்டு அவனை அப்படியே அணைச்சுக்கிறாரு. அணைச்சிட்டு இனிமே நீ அவன் அழுறத பார்த்த உடனே மகரிஷியால தாங்க முடியல. உடனே என்ன பண்றாரு, அவனை நல்லா அணைச்சிட்டு, இனிமே நீ நல்லா படிக்கணும், நான் இனிமே உன்னை அடிக்க மாட்டேன் அப்படின்னு அவனுக்கு பொறுமையா பாடத்தை சொல்லி கொடுக்கிறாரு. ஆனாலும் அங்க இருக்க முடியாத மனநிலையில அவரு தலைமை ஆசிரியர் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாராம். அந்த குழந்தைக்கு செஞ்ச கொடுமையை எண்ணி எண்ணி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவர் தூக்கம் வராம தவிச்சாராம். அன்னைக்கு முதல் கொண்டு குழந்தைகளை அடிக்க கூடாது, எந்த குழந்தைய கண்டாலும் அன்பு பாராட்டணும்னு சொல்லி அன்பு பாராட்ட தொடங்கினாராம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது 22 வயசுல நடந்தது. அடுத்து மகரிஷிக்கு 37 வயசு இருக்கும்போது அவர் ஒரு நாள் குளிச்சிட்டு இருக்கிறாங்க. குளிச்சிட்டு இருக்கும்போது மகரிஷியோட இளைய மனைவி உடம்பு தேய்ச்சி விடுறதுக்காக வராங்க. அப்ப மார்கழி மாதம் ரொம்ப குளிர் இருக்கும் தண்ணி. அப்ப அந்த குளிர் தெரியாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, கை கால்ல கொஞ்சம் நீரை தேய்ச்சு அதுக்கப்புறம் தண்ணிய தலையிலையும் உடம்புலையும் மகரிஷி ஊத்துறாங்க. அப்ப அந்த மனைவி சொல்றாங்க, ஏன் இப்படி இப்ப இந்த குளிருக்கு போய் பயப்படுறீங்க, ஒரு வாளி தண்ணிய ஒரே தடவை இப்படி ஊத்துனா குளிர் தெளிஞ்சிரும் அப்படின்ட்டு தலையில தண்ணிய ஊத்திட்டாங்க. அப்போ தாங்க முடியாத அந்த உணர்ச்சியும் கோபமும் பட்டு, இந்த குளிர் எப்படி இருக்குன்னு நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த தண்ணிய எடுத்து ஒரு பக்கெட் தண்ணிய எடுத்து மனைவி தலையில ஊத்துனோடனே அவங்க எதிர்பார்க்காம அந்த தண்ணி மேல பட்ட உடனே ரொம்ப நம்ம ஒரு விளையாட்டுக்கு தான் இதை ஊத்தணும், ஆனா அதுக்கு போய் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க அந்த குளிர்ல ரொம்ப நடுங்கி போயிட்டாங்க. அப்போ அந்த
தண்ணியோட சேர்த்து அவங்க கண்ணுல இருந்து கண்ணீரும் வருது. சோ அதை பார்த்து மகரிஷிக்கு வந்து மனிதன் வந்து உணர்ச்சி வயப்பட்ட நிலை, இயல்பான இயக்க நிலையிலையும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலையும் அந்த செஞ்ச அந்த 2 நிகழ்வுகள் தான் மகரிஷி வந்து அருங்குண சீரமைப்புல இந்த சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற பயிற்சியாக அகத்தாய்வு பயிற்சியில வந்ததற்கான காரணம் இதுதான். அப்போ தன்னோட வாழ்க்கையில அவர் பட்ட ஒரு அனுபவத்தையும் வச்சு அதையே மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும்போது நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத யாரோட இந்த இரண்டொழுக்க பண்பாட்டுல வர மாதிரி யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். அப்போ இந்த குழந்தைய அடிச்சிடறாரு, அந்த குழந்தை வலிக்குதுன்னு அழுது, சோ அதை பார்த்து அந்த கண்ணுல தண்ணி வர்றதை பார்த்து மகர்ஷி இனிமே குழந்தைங்க கிட்ட அன்பு பாராட்டணும்னு முடிவு பண்றாரு. அடுத்து மனைவிக்கு இந்த உடனே அந்த இதை பதிலுக்கு பண்ணவும் அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வர்றதை பார்த்துட்டு இனிமே நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கும் போதுதான் இந்த மாதிரி கோபத்துல நம்ம சில விஷயங்களை பண்ணிடுறோம் அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சுதான் இந்த சினம் தவிர்த்தல்ங்கிற பயிற்சியே அவர் வந்து மக்களுக்கு எடுத்து கூறினாராம். அப்ப அந்த அளவுக்கு இந்த சினம் வந்து ஒரு விலங்கின பதிவுன்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தோம்னா இது வந்து இடைக்காட்டு சித்தர் சொல்றாரு, மானம் என்னும் மாடு அடங்கில் தாண்டவ கோணே, முக்தி வாய்ந்ததென்று என்னேடா தாண்டவ கோணே, சினம் என்னும் பாம்பு இறந்தால் தாண்டவ கோணே, யாவும் சித்தி என்றே நினையேடா தாண்டவ கோணேன்னு சொல்றாரு. வள்ளலார் வந்து சினத்தை பத்தி சொல்லும் போது, அருளா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அனைத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும் அப்படின்னு சொல்றார். சோ நம்ம பாரதியார் கூட இந்த சினத்தை பத்தி சொல்லும் போது, சினம் கொள்வார் தம்மை தாமே தீயால் சுட்டு செத்திடுவார் ஒப்பாவார், சினம் கொள்வார் தாம் மனம் கொண்டு தங் கழுத்தை தாமே வெய்ய வாழ் கொண்டு கிழித்திடுவார் மானுவாராம். தினம் கோடி முறை மனிதர் சினத்தில் வீழ்வார், சினம் பிறர் மேல் தாம் கொண்டு கவலையாக செய்ததென்னி துயர்கடலில் வீழ்ந்து சாவார் அப்படின்னு சொல்லி சினத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அம்பலவான கவியரர் என்ன சொல்றாருன்னா, கோபம்தான் பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை, கோபம் வந்து குடிய கெடுக்கும், கோபமே ஒன்றையும் கூடி வர ஒட்டாது, கோபம்தான் துயர் கொடுக்கும், கோபமே பொல்லாதது, கோபமே சீர்கேடு, கோபமே உறவருக்கும், மரளி முன் கொண்டு போய் நிறுத்தும் சொல்றாரு. சோ மரளினா யமன். சோ கோபப்பட்டு எவ்வளவு பேர் நம்ம நிறைய விஷயங்கள் பேப்பர்ல நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம். கோபப்பட்டு அந்த ஆத்திரத்தினால தன் நிலையே மறந்து கொலை கூட செய்யற அளவுக்கு துணிஞ்சிடுறாங்க. சோ அப்படிப்பட்ட இந்த கோபம் நமக்கு தேவைதானா அப்படிங்கிறத நாம சிந்திக்கணும்னு மகரிஷி சொல்றாங்க. அப்போ நாம வந்து இந்த கோபம் வரத்துக்கு மெயினா என்ன காரணம்னு பார்த்தோம்னா, நம்ம எதிர்பார்க்கிறதுல எதிர்பார்ப்புற விஷயங்கள் நடக்காம போகும்போது நமக்குள்ள ஏமாற்றம் வரும்போது நமக்கு கோபம் வருது. அடுத்து பொறுமை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் இல்லாத காரணத்தினாலையும் கோபம் நமக்கு வருது. அடுத்து சரிவர திட்டமிடாமை, நம்ம சரியா பிளான் பண்ணாம இருக்கும் போதும் நமக்கு அந்த விஷயம் நல்லபடியா நடக்காத போது நமக்கு கோபம் வருது. அடுத்து நம்மளோட உடல் மனம் இயலாமல் இருக்கும் போதும் நமக்கு நம்மளால ஒரு வேலையை செய்ய முடியலையேன்னு வரும்போது அதை அடுத்தவங்களை வச்சு செய்யும் போது அவங்க அதை சரியா செய்யல அப்படிங்கும் போது நமக்கு கோபம் வருகிறது. அப்போ இந்த கோபத்தினால வரக்கூடிய கேடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்முடைய உடல் நலம் தான் பாதிக்கப்படுது. இந்த கோபப்படுறதுனால பிபி வந்துருது, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருது, கை நடுக்கம், முகம் விகாரம் ஆகுது, நமக்கு கண் நோய் ஏற்படுது, மலச்சிக்கல். சோ இந்த கோபப்படுறதுனால உடல்ல இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுது. அடுத்து பார்த்தோம்னா நம்மளோட மனவளமும் பாதிக்கப்படுது. எப்படி வந்து நம்ம தவம் செய்யறோம், தவம் காயக்கல்பம் இதெல்லாம் செய்யும் போது நமக்கு ஜீவகாந்தம் நல்லா கிடைக்குது. இன்னைக்கு நாம முதல்ல காயக்கல்ப பயிற்சி சாயங்காலம் பண்ணக்கூடிய காயக்கல்ப பயிற்சி செய்தோம், அதுலயும் நமக்கு ஜீவகாந்தம். அடுத்து அற்புதமா ஒரு துரிய தவம் செஞ்சோம், அதுலயும் நமக்கு நம்முடைய ஜீவகாந்தம் சேமிப்பாக இருக்குது. இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள உள்ள போயிட்டு ஏதோ ஒண்ணு பேசும்போது டக்குன்னு ஒரு கோபப்பட்டோம் அப்படின்னா நம்ம இவ்வளவு நேரம் சேமித்து வச்சதெல்லாம் 2 மடங்கா விரயமாகி போய்விடும். அப்போ இந்த நம்முடைய ஜீவகாந்தம் மனவளம் எப்படி பாதிக்கும், நம்மளோட ஜீவகாந்தம் விரயமாகும் போது என்ன ஆகுது, மனசு சோர்வடைய ஆரம்பிச்சிருது. அடுத்து நம்ம முதல்லயே பார்த்தோம், நட்பு நலமும் பாதிக்குது,
சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும் பொன் போன்ற நட்பை கூட இந்த கோபம் வந்து கெடுத்து விடும். அதனால மற்றவங்க நம்மளோட வெறுப்புக்கு தான் நம்ம ஆளாக ஆரம்பிப்போம். அடுத்து பார்த்தோம்னா கோபப்படுறதுனால ஆன்மீகத்திலையும் பாதிப்பு ஏற்படுது. நம்முடைய ஆன்மீக பயணத்துலயும் நமக்கு பாதிப்புகள் உண்டாகுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையில அந்த மன அலைச்சூழல் அதிகமா இருக்கும்போது நமக்கு தவம் கிட்டாது. நமக்கே தெரியும், நம்ம நல்ல அமைதியான மனநிலையில அந்த நாடி சுத்தி என்ன ஒரு சிச்சுவேஷன் இருந்தாக்கெல்லாம் நாடி சுத்தி தண்டுவடை சுத்தி செய்யும்போது அந்த மன அலைச்சூழல் வேகம் குறையும். அப்படி நம்ம கண்ணை மூடி உட்காரும் போது அன்னைக்கு நடந்த நிகழ்வுகள், வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடந்தா அதுவே நமக்குள்ள ஓடிட்டே இருக்கும்போது நம்மளால தவம் செய்ய முடியுமான்னு பார்த்தா நிச்சயமா முடியாது. அந்த விஷயமே நமக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஐயோ நான் ஏன் இப்படி பேசுனேன், ஏன் அவங்க இப்படி சொன்னாங்க, நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த விஷயம் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும்போது நமக்கு தவமே செய்ய முடியாது. அப்போ நம்ம வாழ்வின் நோக்கத்தை நாம அடைய முடியாது. வாழ்வின் நோக்கம் என்ன? 6வது அறிவுல நாம முழுமை பெறணும். ஒழுக்கம், கடமை, ஈகைன்ற அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இந்த பிறவியிலேயே நம்ம கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகளை கழிக்கணும். அப்பதான் நாம அந்த இறைநிலையை உணர முடியும். அப்போ அந்த பிறவி பயனை எட்ட முடியாது. அடுத்தது பார்த்தோம்னா சமுதாயத்திற்கும் பாதிப்பு. எப்படி நம்ம கோபப்படும் போது நம்ம வாயில இருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் வான்காந்தத்துல அந்த பிரபஞ்ச காந்த களத்துல பதிவாகுது. பதிவாகும் போது ஒண்ணு உடனே செயலுக்கு வரும். அப்படி இல்லைன்னா கூட அதே ஃப்ரீக்வன்சில யார் இருக்காங்களோ அவங்க மூலமா இந்த கோபம் வெளிப்பட கண்டிப்பாக அது செயலுக்கு வரும். அப்போ கோபத்தினால எவ்வளவு பாதிப்புகள் பாருங்க. உடல் நலம், மனவளம், 3வது நட்பு நலம், 4வது ஆன்மீக வாழ்க்கையில பாதிப்பு, 5வது சமுதாயத்திற்கு கூட பாதிப்பு ஏற்படுது. அப்போ இந்த சினத்தின் மூலம் சினம் வர வர இந்த சினத்தை வந்து நம்ம வந்து சில பேர் பாத்தீங்கன்னா கோபப்படும் போது உடனே அதை வெளிக்காட்டிடுவாங்க. அப்ப கூட ஜீவகாந்தம் கொஞ்சம் தான் விரயமாகுமா. ஆனா இருப்பு கட்டிய சினமாக அந்த கோபத்தை அடக்கி அடக்கி வச்சுட்டு ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலா போகும்னு சொல்லிட்டு எப்படா நேரம் யாராவது நம்மள ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா அதை உள்ளுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு அப்போ அந்த நேரம் வரத்துக்காக காத்துட்டு இருக்கோம் பாருங்க. அப்போ நமக்கு அவங்கள பத்தி நினைக்கும் போதெல்லாம் நம்மளோட ஜீவகாந்தம் விரயமாகிட்டே இருக்குமா. கோபப்படும் போது கூட கொஞ்சம் % தான் ஜீவகாந்தம் விரயமாகும். ஆனா இந்த உள்ள இருப்பு கட்டிய சினமா வஞ்சமா அதை வைக்கும் போது பல மடங்கு நம்மளோட ஜீவகாந்தம் விரயமாகி போய்விடும். அப்போ அந்த கோபம் வந்தா கூட உடனே நம்ம அதை காட்டிடணும், உள்ள போட்டு வச்சுக்க கூடாது. அடுத்து பார்த்தோம்னா இந்த கோபத்தை எப்படி குறைக்கிறதுன்னு நமக்கு அகத்தாய்வு மேல்நிலைகள்ல பயிற்சிகள் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அடுத்து நம்ம இந்த சினத்தோட மறு வடிவம் பார்த்தோம்னா கவலை இதாக மாறுது. தேவையான இடத்துல மகரிஷி சொல்றாங்க நடிப்பு சினமாக. இப்போ குழந்தைங்க கிட்ட இப்போ ஒரு ஆபீஸ்ல ஹையர் போஸ்ட்ல இருக்கிறாங்க, கீழே 10 பேரை வச்சு வேலை பாக்குறாங்கன்னா அவங்க கோபப்படாம இருக்க முடியுமான்னு பார்த்தா நிச்சயமா முடியாது. அப்போ அந்த மாதிரி இடத்துல இப்ப குழந்தைங்களே காலையில ஏதோ ஸ்கூலுக்கு கிளம்புறப்போ ஏதாவது பிரச்சனை வருது, நம்ம கோபத்துல ஏதாவது திட்டிடுறோம். அப்போ சாயங்காலம் வரும்போது குழந்தைங்க அதையே மனசுல நினைச்சுட்டே இருப்பாங்க. அப்போ சாயங்காலம் அவங்க ஸ்கூலுக்கு வரும்போது நாம அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை பண்ணி வச்சு பிடிச்சது அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி வச்சோன்னு வைங்களேன், அவங்க அந்த கோபத்தையே மறந்துருவாங்க. சோ அந்த அளவுக்கு அதே மாதிரி கூட வேலை செய்யறவங்க கிட்ட அவங்க தப்பு செய்யும் போது அதை சுட்டி காட்டி அதுக்கான நேரத்துல நம்ம கோபப்பட்டுதான் ஆகணும். ஆனா அடுத்து அவங்க நல்ல விஷயங்களை செய்யும் போது அதே விஷயத்த சரியா செய்யும் போது பாராட்டி அவங்க கிட்ட அந்த நடிப்பு சினமாக அத அவங்க உள்ள போகும்போதுதான் என்ன ஆகுது, அந்த கோபமானது வருத்த அலையாக வந்து நமக்கு அது ஒரு பாவமா மாறிடும். அது வரத்துக்கு முன்னாடியே நம்ம அவங்களுக்கு அந்த கோபம் உள்ள போய் பதிஞ்சு அவங்க நம்ம மேல வெறுப்பு காட்டாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து அவங்க செய்யற அந்த எவ்வளவோ எல்லார்கிட்டையும் நெகட்டிவே இருக்காது, பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கும். நம்ம வந்து அன்னைக்கே அவங்க கிட்ட போய் பாசிட்டிவான விஷயத்த சொல்லி பாராட்டும் போது அவங்க வந்து இவங்க வந்து நம்ம தப்பு செஞ்சதுனாலதான் நம்மளை திட்டுனாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க தான், எவ்வளவு நல்லதா நம்ம செஞ்ச சின்ன ஒரு இதை வந்து பாராட்டிட்டு போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த வருத்த அலையானது கருமையத்துல பதியாது. அது பதிஞ்சாதானே சாபமா மாறி நமக்கு ஒரு பதிவா மாறும். சோ அந்த அளவுக்கு மகரிஷி எல்லாத்துக்கும் நமக்கு அற்புதமா வழிமுறைகளை கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த கோபத்தை நாம வந்து எந்தெந்த இடத்துல காட்டணுமோ அந்த இடத்துல நடிப்பு சினமாக அதை காட்டிக் கொள்ளலாம். அப்போ
இந்த கோபத்துக்கு குறைக்கணும் அப்படின்னா இந்த சினம் தவிர்த்தல் அகத்தாய்வு பயிற்சிகள் செய்து அதுல நாம வந்து தொடர்ந்து அவங்கள யார் மேல கோபம் வருதோ அவங்கள தொடர்ந்து வாழ்த்த 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 ஒரு 10 நாள் தொடர்ந்து அவங்கள வாழ்த்திட்டே இருக்க 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 நிச்சயமா அவங்களுக்குள்ள நல்ல மனமாற்றம் ஏற்படும். ஒண்ணு நம்மளோட இணக்கம் ஆயிடுவாங்க, இல்ல நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம இந்த கோபம் தவிர்த்தல் மகரிஷி கொடுத்த அட்டவணையை போட்டு அந்த பயிற்சியை செய்து நம்ம அவங்களுக்கு எப்போ நம்ம வந்து அந்த நமக்கு யார் மேல கோபம் வருதோ அவங்கள வாழ்த்துறதுக்கு மனசு வரும் அப்படின்னா மன்னித்தால் மட்டும்தான் வாழ்த்த முடியும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். அப்போ இந்த கோபம் சினத்தை வந்து நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படின்னா பொறுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அவங்களுக்கு மன்னித்து யார் மேல நமக்கு அடிக்கடி கோபம் வருதோ அவங்கள வந்து எடுத்துட்டு அவங்கள தினந்தோறும் வாழ்த்தி அடுத்து மன்னித்தால் தான் வாழ்த்த முடியும். அப்போ அவங்கள மன்னித்து அவங்க நம்ம மேல கோபப்படுறவங்க யாரு மகரிஷி நமக்கு அதுக்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகளை கழிக்கிறதுக்கு இறைநிலையால அனுப்பப்பட்டவங்க தான் நமக்கு கெடுதல் செய்யறவங்க எல்லாம். நமக்கு யாராவது நம்ம மேல கோபப்படுறாங்க அப்படின்னா நம்ம கருமையத்துல நாம ஏற்கனவே யார் மேலயோ கோபப்பட்டு அந்த பதிவு இருக்கு, உள்ள இருக்கிற பதிவு தானே வெளியில வரும். அப்போ நம்மளோட கருமைய பதிவுகளை கழிக்கிறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. அப்போ வாழ்க வளமுடன் அந்த எண்ணத்தை நம்ம நினைச்சிட்டாலே அவங்க மேல நமக்கு கோபமோ வருத்தமோ வராது. அந்த அளவுக்கு இந்த சினம் தவிர்த்தல் பயிற்சியை நாம இப்போ நிறைய பேர் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மட்டும்தான் முடிச்சிருப்பீங்க. நீங்க எல்லாரும் அகத்தாய்வு பயிற்சியிலையும் ஜாயின் பண்ணணும்னு அன்போட கேட்டுக்கிறோம். அதுல வந்து இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் எண்ணத்தை எப்படி ஆராய்ச்சி பண்றதுன்னு. சோ அதே மாதிரி இந்த கவலையை ஒழிக்கிறதுக்கு அட்டவணை போட்டு பயிற்சியா மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து நாம செய்ய 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 இந்த கோபம் அப்படிங்கிறதே நம்ம கிட்ட இருந்து போய் நம்ம வந்து பிறரை மன்னிக்கவும் அவங்கள வாழ்த்தவும் நாம பழகி கொள்ளுவோம். வாழ்க வளமுடன். இதுகாரம் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமர்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சிறப்புமா. கேள்வி பதில் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்தினீங்க. அகத்தாய்வு சினம் தவிர்த்தல் பயிற்சியை பத்தி நிறைய விளக்கங்கள். ஏன்னா புதிதாக இருக்கும் அன்பர்களுக்கு இன்னும் நிறைய தேவைப்படுது. எல்லாருக்குமே அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி வந்து ஒரு பயிற்சி தான். இன்னும் யாரும் முழுமையா உள்ள போனோமானா அவங்களே தான் கேள்வி கேட்டுக்கணும். ரொம்ப சிறப்புமா. வாழ்க வளமுடன்மா. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பானதொரு கேள்வி பதில் நிகழ்ச்சியை அகத்தாய்வு பற்றிய சிந்தனையும் அளித்த பேராசிரியர் அருள்நிதி உமாசங்கரி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30க்கு தவம், தொடர்ந்து 5 நிமிட வேதாத்திரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனை, தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30க்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். இனி உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன்வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி.